என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 எப்படி ஈஸியாக வந்து சென்டம் வாங்கலாம், அதாவது சென்டம் சேலஞ்சுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது டே 1க்கு உண்டான டாபிக்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சார் சென்டம்க்கு மட்டும்தானா, பாஸ் பண்ணுறதுக்கு வீடியோ இல்லையான்னு கேட்காதீங்க. சென்டம் சேலஞ்சிலேயே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் படித்தோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி டே 1ல் வந்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்னென்னா கிராமர் ஸ்கூல். இது இருக்கிறதுலே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக வந்து இது பார்ட் சி ப்ராப்ளத்தில் 7 மார்க்ஸ் அல்லது 8 மார்க்ஸில் வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஈஸியான யூனிட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து என்னென்னா யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக். சரிங்களா? இப்போ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கிராமர் ஸ்கூல் தான் பார்க்குறோம். இதில் என்னென்னா, நான் டே 1க்கு வந்து சில ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். பக்கத்துலேயே ஆன்சரும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு கிராமர் ஸ்கூல் தெரியாது சார், நான் எப்படி இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஆன்சர் போட முடியும்னா, நீங்கள் போய் என்னுடைய சேனலில் டிப்ளமோ மேக்ஸ் 1ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே கிராமர் ஸ்கூல் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆனால் இது படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. கட்டாயமாக கிராமர் ஸ்கூல் வந்து கேட்பாங்க. இது வந்து 7 மார்க்ஸ் அல்லது 8 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் வரும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். x + 2y - z = -1. அடுத்து 3x + 8y + 2z = 28 அண்டு 4x + 9y - z = 14. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி x, y, z மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ 3, இஜெட்டோட வேல்யூ 5 சொல்லி வருது. இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து செகண்ட் ப்ராப்ளம், தேர்டு, 4, 5, 6 கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். 6 ப்ராப்ளத்தோடைய ஆன்சரும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த 6 ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா, அந்த ப்ராப்ளம் மேக்ஸ் பொறுத்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதை விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 6 ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போர்டு எக்ஸாமில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா கிராமர் ஸ்கூலில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனோட ஒர்க்கிங் ரூல் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் Δx கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் Δy கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் Δz. ஏன்னா இங்கே 3 வந்து அன்னோன் வேரியபிள். எக்ஸ், ஒய், ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்னோன் வேரியபிள். அந்த 3 தான் கண்டுபிடிக்கிறோம். Δx, Δy, Δz. கடைசி ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். அது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு பாருங்கள். x = எழுதிருங்க, அடுத்து y = எழுதிருங்க, அடுத்து z = இப்படி எழுதிக்கங்க. எல்லா இடத்துல டிவைட் பை கொடுங்க. x = y = z = எழுதிட்டு எல்லாத்துக்கும் டிவைட் பை கொடுத்துட்டு டினாமினேட்டரில் எப்பயுமே டெல்டா தான் வரும். டெல்டா இங்கேயும் டெல்டா, இங்கே டெல்டா. புரியுதாமா? டினாமினேட்டரில் எப்பயுமே என்ன வரும்? டெல்டா. மேலே என்ன வரும்னா, இங்கே x இருக்கிறனால இங்கே Δx, அடுத்து இங்கே y இருக்குனால Δy, இங்கே Δz. இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதாமா? நம்ம எப்படி எழுதுனேன்? x, y, z, அப்புறம் டினாமினேட்டரில் டிவைட் பை டெல்டான்னு கொடுத்துட்டு மேலே Δx, Δy, Δz. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதுக்கு உண்டான வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுதான் டே 1க்கு உண்டான சேலஞ்ச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.